கார்த்திக் தீபா சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. மீனாட்சி வந்து தீபாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி இனிமேல் உன் வாழ்க்கையில் வந்து உங்களுக்குள்ளே நடக்காமல் இருக்குது எல்லாம் இன்றைக்கி தான் நடக்க போகுது, இன்றைக்கி உனக்கு சிவராத்திரி தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னது இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ கார்த்திக் வந்து கரெக்டாக உள்ள ரூமுக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே வந்து பெட்டில் வந்து உட்காந்துட்டு லேப்டாப் ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. கரெக்டாக தீபா வந்து பார்க்குறாங்க. கார்த்திக் சார், என்ன சார் ஒரு மாதிரியாகவே இருக்கீங்க அப்படின்னொடனே கார்த்திக் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து தீபாவை பார்த்துட்டு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சோடனே தீபாவும் எந்திரிச்சு பின்னாடியே போயிட்டுருக்காங்க. பின்னாடி போனோன்னு வந்து கண்ணாடிக்கு பின்னாடி நின்றுடுறாங்க. நின்னோடனே கார்த்தி வந்து இப்படி திரும்பி 2 பேரும் க்ளோஸ்அப்பில் பார்த்துட்ருக்காங்க. அப்போன்னு பார்த்து கார்த்தி வந்து டக்குன்னு திறக்கிறாங்க. தீபா கண்ணை மூடுறாங்க. கிஸ் பண்ண தான் வராங்கன்னு நினச்சி தப்பாக நினச்சிக்கிட்டாங்க போல. கார்த்தி பார்த்தா பீரோலேருந்து கதவை திறந்து குளிக்கிறதுக்கு வந்து டவலை எடுக்கிறாங்க. சரி தீபா, நீங்கள் இங்கே உட்காருங்க, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து குளிச்சுட்டு வந்து உட்காடுறாங்க. உட்காந்தோடனே என்ன தீபா இப்போல்லாம் உடம்பு பரவாயில்லையா அப்படின்னு கேட்டோன்னா, இல்லை சார் பரவாயில்ல சார், டயர்டாக இருக்குது அப்படின்னோன்னா, அப்போ படுத்து தூங்குங்க, நம்ம காலையில் இப்போ எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம். இந்த ரெசார்ட்டுக்கு வந்ததுலேருந்து நமக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டு இருக்குது அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம ரெசார்ட் எப்படியும் வாங்கலான்னு தான் முடிவு பண்ணியிருக்கோம். நாளைக்கு வந்து காலையில் எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து எந்திரிக்கிறாங்க. மீனாட்சி வந்து யோசிக்கிறாங்க, ஒரு கார்த்திக் தீபாவும் ஒன்று சேர்ந்துருப்பாங்கல்ல, வரட்டும் வந்தோடனே கேட்போம் அப்படின்னு கேட்குறாங்க மீனாட்சிக்கிட்ட. என்ன தீபா, நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழ்ந்தீங்களா அப்படின்னு கேட்டானா, அட ஏங்கா போங்க, முன்னாடியாவது வந்து கார்த்திக் சார் வந்து ஏதோ கொஞ்சமாவது பேசுவார், நேற்றுக்கு வந்து அதுவும் இல்லாமல் படுத்த உடனே தூங்கிட்டாப்புல அப்படின்னு சொன்னோன்னா, என்ன பாட்டி, இப்போ நான் பாட்டி வர சொல்லு, நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கூப்பிட்றாங்க. பாட்டியை மீனாட்சி கூப்பிட்டோன்னே, என்னப்பா பாட்டிக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒன்றும் புரியாமல் கன்ஃபியூஷன்லேயே இருக்காங்க. அதே சமயத்தில் வந்து இங்கே கார்த்தி வந்து வந்துடுறாப்புல. ஆமாம், காலையிலேயே என்ன எல்லோரும் வந்து மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னோன்னே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் சும்மா தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னோன்னே, சரி நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், இந்த ரெசார்ட் வந்து வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற முடிவு வந்து அம்மா எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, எல்லோரும் வாங்க அப்படின்னு சொன்னோன்னே, அபிராமி அம்மா வந்து காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்காக எல்லாரையும் அழைச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போன்னு பார்த்து கார்த்தி கூட ஜோடியாக வந்துட்டு இருக்கிறத வந்து அபிராமி பார்த்துட்டு வழக்கம் போல் வந்து கடுப்பாக்குறாங்க. ஆமாம், இப்போ ஒவ்வொருத்தர்கிட்டயே கேட்குறப்போ இந்த தீபா கிட்டேயுமா கேட்கணும், ரெசார்ட் வாங்கலாமா வேணாமா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இவட்ட எதுக்கு கேட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்கிறப்போ, அந்த சமயத்தில் சிதம்பரம் வந்து அடுத்த ஸ்டெப் வந்து அங்கே வந்து அவங்க பிஏ கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இந்த தீபா வந்து பாட வைக்காமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு ஐடியா பண்ணுறேன்னு சொன்னீங்களேயா, அடுத்தது என்னென்ன, ஒவ்வொருத்தரையும் சின்ன பிள்ளைத்தனமாக விளாண்டுட்டு இருந்ததுனால தான் அவளுக்கு வந்து நம்ம சீரியஸ்னஸ் தெரில, நம்ம யாருங்கிறத காட்டுறதுக்கு வந்து இப்போ வந்து வேறு ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன், இப்போ அவளே விழுந்து அடிச்சுட்டு இங்கே வந்து ஓடி வந்து என் காலில் விழுந்து அவளை நான் பாட வைக்கிறதுக்கு ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் தெரியும் பாரு அப்படின்னு சொல்கிறாப்புல நம்ம சிதம்பரம். அதோட இந்த ப்ரோமோ வந்து சூப்பராக முடிக்கிறாங்க.